57th மினிட். ஒரு விமானம் கிரவுண்ட்ல லேண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஜின்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண அப்புறமா ஏபியு ஆக்சிலரி பவர் யூனிட் யூஸ் பண்ணுவாங்கன்னு இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பேசியிருக்கோம். ஏபியூனா என்னன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த விமானம் கிரவுண்ட்ல இருக்கும்போது இன்ஜின்ஸ் அண்ட் ஏபியூ ரெண்டுமே ஆஃப்ல இருக்கும்போது அந்த விமானத்துக்கு பவர் சப்ளை பண்ற ரெண்டு சைலண்ட் ஹீரோஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் FEGP, ஃபிக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கிரவுண்ட் பவர். இது ஏர்கிராஃப்ட் கிரவுண்ட்ல இருக்கும்போது ஏர்கிராஃப்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணும். உதாரணத்துக்கு ஏவியானிக் சிஸ்டம்ஸுக்கு, லைட்ஸுக்கு, ஏர் கண்டிஷனிங்க்கு எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி இந்த FEGP தான் சப்ளை பண்ணுது. இந்த FEGPயோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு கம்மியாக்குது அண்ட் ஃபியூயலை சேவ் பண்ணுது. எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த FEGP இல்லைன்னா ஏபியூ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏபியூ யூஸ் பண்றப்போ ஃபியூயல் தேவைப்படும். இப்போ இந்த FEGP யூஸ் பண்றதுனால ஃபியூயல் பர்ன் பண்ணாம என்விரான்மெண்ட்டுக்கும் பாதிப்பு கம்மியாகிற மாதிரி இந்த FEGP உதவுது. இது எங்க லொகேட் ஆயிருக்கும்னா PBB, அதாவது பேசஞ்சர் போர்டிங் பிரிட்ஜ். இது எங்க இருக்கும்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலா போர்ட் பண்ண போகும்போது ஏர்போர்ட்டுக்கும் அந்த ஏரோப்ளைனுக்கும் ஒரு பிரிட்ஜ் ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் PBB. இங்கே தான் இந்த FEGP லொகேட் ஆயிருக்கு. பொதுவா ஏர்கிராஃப்ட் கேட்டு கிட்ட பார்க் பண்ண உடனே டெக்னீஷியன்ஸ் இந்த FEGP கேபிளை ஏர்கிராஃப்டோட நோஸ் கிட்ட கனெக்ட் பண்ணி பவரை சப்ளை பண்ணுவாங்க ஏர்கிராஃப்ட்டுக்கு. ரெண்டாவது ப்ரீ கண்டிஷன்ட் ஏர், PCA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ கண்டிஷன் ஏரும் ஏர்கிராஃப்ட் கிரவுண்ட்ல இருக்கும்போது தான் கேபினுக்கு ஹாட் இல்ல கூல் ஏரை சப்ளை பண்ணுது. இந்த PCAவும் PBB, அதாவது பேசஞ்சர் போர்டிங் பிரிட்ஜ்ல தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அகைன் இதுவும் ஏபியூவும் மெயின் இன்ஜின்ஸும் ஆஃப்ல இருக்கும்போது தான் யூஸ் ஆகுது. இந்த டாபிக் பத்தி இவ்வளோ டீட்டெயில்டா எனக்கும் தெரியாது, நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ற வரைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சஜஸ்டிங் மீ தீஸ் டாபிக்ஸ். இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசும்போது வியூவர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதை பத்தி வீடியோ மேக் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏவியேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக் அண்ட் ஷேர் அடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும்.